நியூஸ் செய்திகள். மாநில அளவில் கரூர் மற்றும் ஓசூரில் கடந்த வாரத்தில் அரசு சார்பில் களத்திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மாநில அளவில் நடைபெற்ற களத்திருவிழா போட்டியில் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவன் கே ஸ்ரீராம் என்ற மாணவன் மணல் சிற்பம் போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மேலும் அதே பள்ளியில் படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவி தனுஸ்ரீ மாநில அளவில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இன்று அந்த இரு மாணவர்களுக்கும் முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் சங்க தலைவர் முஜிர்கான் பரிசு தொகை வழங்கி பாராட்டி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்க செயலாளர் கல்யாண்குமார், பொருளாளர் ராமச்சந்திரன், நிதி ஆலோசகர் பத்மநாபன் மற்றும் சீதாபதி உடன் இருந்தனர். பரிசு தொகை வழங்கிய முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களை அப்பள்ளி தலைமை ஆசிரியர் குமுதவள்ளி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நன்றி தெரிவித்தனர். ரேடியோஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேடியோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நாங்களா யாரு? சொல்லுங்க. அதெல்லாம் அப்ப சண்டை போட்டது என்ன, அதெல்லாம் டெக்னாலஜி அதிகமாக வந்துச்சு. ரூம்ல உட்காந்துனே 10 ரூம்ல உட்காந்துனே மிசைல் தான் அடிக்கிறது, அட்டாக் தான் எல்லாமே, புரியுதா? ஆனால் இராணுவம்னா நம்ம உயிர் தியாகம், இளமை, அதாவது நம்மளுடைய சுகம் துக்கம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் மனசை கல்லாக்கின்னு தான் போய் நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணுவோம். ஆனால் நாட்டுக்கு சேவை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு தானாக யாராவது பார்த்துப்பாங்க. அந்த ஒரு தான் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பரிசு கொடுத்துட்டு நேற்று கிளம்பி போயிட்டாங்க. இதுக்குன்னே வந்து உங்களை இந்த ஸ்கூலில் படித்தேன்ற ஒரே காரணத்தை